மேலும் எங்களுடைய வேட்பாளர் பட்டியல் நாங்கள் அறிவித்துவிட்டு எங்களுடைய 100 தொகுதிகளிலும் நான் சுற்றுப்பயணம் செய்வேன். கண்டிப்பாக இந்த தேர்தலை நாங்கள் கணித்து போட்டியிடுவதால் வருகின்ற காலகட்டங்களில் எங்களுடைய வாக்குகள் எவ்வளவு இருக்கின்றது என்பதை நாங்கள் வெற்றிகரமாக நாங்கள் எடுத்துக்காட்டுவதற்கு எங்களுக்கு வாய்ப்புகள் தான் இது அமைந்திருக்கின்றது. கண்டிப்பாக அதிமுக இன்றைக்கு தலித் தலைவர்களையோ தலித் அமைப்புகளையோ அவர்கள் மதிக்கவில்லை. இரண்டாவதாக ஒரு சில பேர் பணத்துக்கு ஆதரவு கொடுப்பது போல் அவர்கள் எல்லோரையும் அதை கூட மிக கேவலமாக அதிமுக மதிக்கின்றது. அதனால் அதிமுக ஒரு பாடமாக அமையட்டும் எங்களுடைய தேர்தல் போட்டி. அதே போல திமுக இருக்கின்ற அதாவது தலித் அமைப்புகளெல்லாம் திமுக உள்ளே நுழைவிடாத அளவுக்கு திருமாவளவனுடைய செயல்பாடு இருப்பதால் அந்த திருமாவளவன் திமுக 10 தொகுதியில் போட்டியிடுகின்ற அந்த 10 தொகுதிகளிலும் அவர்களை தோற்கடிப்பதே எங்களுடைய மக்கள் தேசம் கட்சியும். இந்த இடைத்தேர்தலில் இந்த பொது தேர்தலில் எங்களுடைய 100 வேட்பாளர்களையும் எந்த அளவுக்கு நாங்கள் வாக்குகள் சேகரிக்க வேண்டுமோ அந்த அளவுக்கு நாங்கள் எங்களுடைய வாக்குகளை நாங்கள் வாங்கி ஒரு இந்த மாதிரி மதிக்காத அரசியல் கட்சிகளை நாங்கள் எங்களுடைய வாக்குகள் எவ்வளவு இருக்கின்றது அந்த வெயிட்டை நாங்கள் காட்டுவோம் என்று கூறிக்கொண்டு இந்த சட்டமன்ற பொதுத் தேர்தலில் எங்களுடைய மக்கள் தேசம் வேட்பாளர் பட்டியல் முதல் பட்டியல் இன்றைக்கு வெளியிடுகின்றோம். கன்னியாகுமரி தொகுதியில் எஸ். பாசு எம்ஏ பட்டாதாரி, ஆடா செல்வம் ஊட்டி சட்டமன்ற தொகுதி, வீர மதிவாணன் குன்னூர் சட்டமன்ற தொகுதி, ஆர். வேதமணி முதுகுளத்தூர் சட்டமன்ற தொகுதி, எஸ். திருமுருகன் ஸ்ரீவைகுண்டம் சட்டமன்ற தொகுதி, கருவை டி. சுகுமாரன் திருச்செந்தூர் சட்டமன்ற தொகுதி, கோமதி நாயகம் சங்கரன்கோவில் சட்டமன்ற தொகுதி, அசரப் அலி கடைநல்லூர் சட்டமன்ற தொகுதி. மீதமுள்ள வேட்பாளர் பட்டியல் நாளையே நாங்கள் வெளியிடுவோம். 100 தொகுதி வேட்பாளர் இறுதியாக நாளை வெளியிட்டு அனைத்து தொகுதிகளிலும் நாங்கள் வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் செய்வார்கள்.